9,37,000 பேர் கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறித்து மக்கள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். பதுளை மாவட்டத்தில் மண்சரிவு மற்றும் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மொத்தமாக சீரற்ற வானிலையினால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 11 மாவட்டங்களில் விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ள அதேவேளை மண்சரிவு அனர்த்த வலயமாக பதுளை மாவட்டம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மதுளை ரில்பொல மெதகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காணாமற் போன தாதியொருவரும் அவருடைய குழந்தை மற்றும் சகோதரர் ஆகியோரின் சடலங்கள் இன்று கண்டெடுக்கப்பட்டன. மண்மேட்டில் சிக்குண்டவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பதுளை உடுவர 7ஆம் கட்டை பகுதியில் மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததில் சிக்குண்ட 2 தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை பதுளை சுபோதகம பகுதியில் மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததில் காணாமற் போன 2 தேடும் பணிகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கீழுள்ள 63 பிரதான நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதி 8வது நாளாகவும் தடைப்பட்டுள்ளது. மணம்பிட்டிய கலேல பகுதியின் ரயில் மார்க்கம் நீரில் மூழ்கியதுடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் கிட்டியது. மணம்பிட்டிய பகுதியை அண்மித்துள்ள சில கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கண்டி யாழ்ப்பாணம் A9 வீதியில் உள்ள பாலம் ஒன்று உடைந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன.